நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மத்தா, இந்த உலக வாழ்வு ஒரு இன்பம், வ கைரு மத்தாஇத் துன்யா, இந்த உலக வாழ்வின் இன்பத்தில் மிகச்சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி. நல்ல மனைவி அமைவதுதான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற மிகப்பெரிய சொத்து. இந்த உலகத்தில் 1000 இன்பங்கள் இருக்கலாம், கோடி இன்பங்கள் இருக்கலாம். எத்தனை இன்பங்கள் இருந்தாலும் அனைத்தையும் விட ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக மகிழ்ச்சியான இன்பம் எதுவென்றால் நல்ல மனைவி. தனக்கு ஆறுதலாக இருக்கின்ற மனைவி, அரவணைப்பாக இருக்கின்ற மனைவி, தன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு நடக்கின்ற மனைவி. இதுதான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்குமா. மார்க்கம் இந்த உறவு முறை மன அமைதிக்கான உறவு முறை என்கிறார். கணவன் மனைவிக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்கம் கூறும் மனோதத்துவம் என்ற தலைப்பின் கீழாக கடந்த 6 நாட்களாக மார்க்கம் மனோதத்துவம் சம்பந்தமாக சொல்லுகின்ற பல்வேறு தகவல்களை அறிந்திருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் கணவன் மனைவி சம்பந்தமான உளவியலை மார்க்கம் எப்படி நமக்கு போதிக்கிறது, ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரமாக ஆணிவேராக இருக்கின்ற கணவன் மனைவி என்கின்ற உறவு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக கழிவதற்கு மார்க்கம் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆரம்ப இடமாக, பிறப்பிடமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற, ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு அச்சாணி, அஸ்திவாரம் என்பது இந்த கணவன் மனைவி என்கின்ற உறவு முறைதான். இந்த உறவின் மூலமாகத்தான் குடும்பங்கள் உருவாகிறது, குடும்பங்களின் மூலமாகத்தான் சமூகம் உருவாகிறது. இப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணி இந்த கணவன் மனைவி என்கின்ற உறவு முறைதான். இந்த கணவன் மனைவி உறவு முறையை மார்க்கம் நமக்கு எப்படி சொல்லுகிறது என்பதை நாம முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன்தான் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். வஜஅல மின்ஹா ஸௌஜஹா, இறைவன் உங்களிலிருந்து உங்களுக்கான துணைவியரை ஏற்படுத்தினான். இந்த துணைவியரை இறைவன் ஏன் வழங்கினான் என்றால், கணவன் மனைவி என்கின்ற உறவை இறைவன் ஏற்படுத்தியதற்கு காரணம், ஒரு ஆணுக்கு துணையாக மனைவி என்கின்ற உறவை இறைவன் தந்ததற்கு காரணம், லியஸ்குன இலைஹா, அந்த மனைவியின் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற வேண்டும், மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உறவை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நாம் மன அமைதி பெற வேண்டும், மன நிம்மதி பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த உறவு முறை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கடந்த சில நாட்களாக மன அமைதிக்கான பல்வேறு விதமான வழிமுறைகளை நாம் பார்த்து வருகிறோம். கவலையை மறக்க என்ன வழி என்பதை நாம் அறிந்தோம். நம்முடைய மனதில் நிம்மதியை நிலைநிறுத்திக் கொள்ள என்ன வழி என்பதை பார்த்தோம். இப்படி இறைவன் மன அமைதிக்கு, மன நிம்மதிக்கு என்னென்ன வழிமுறைகளை நமக்கு பட்டியல் போடுகின்றானோ, அந்த பட்டியலில் மிக முக்கிய இடத்தை பிரிப்பது கணவன் மனைவி என்கின்ற உறவு முறை. ஒரு மனைவியினால் ஒரு ஆணுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும். தன்னுடைய திருமண பந்தத்தின் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்பது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்ப யோசித்து பாருங்கள், இந்த வாழ்க்கை துணை என்பது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வு என்பது எல்லா விஷயத்திலேயும் துணை நிற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கஷ்டத்திலேயும் நஷ்டத்திலேயும், இன்பத்திலேயும் துன்பத்திலேயும், ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளிலேயும் எனக்கான ஒருவன் இருக்கிறார், எனக்கான ஒருத்தி இருக்கிறாள் என்கின்ற மன தைரியத்தை கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டத்தோடு பங்கு போட்டுக் கொள்ள ஒரு மனிதர் இருக்கிறார்,
ஒரு ஆண் இருக்கிறார், ஒரு பெண் இருக்கிறார் என்கின்ற சிந்தனையை மனதிற்கு கொடுக்கின்ற பொழுது தனக்கான ஆறுதலை அந்த மனிதன் பெற்றுக் கொள்கிறான். அப்ப இந்த ஒரு மன அமைதியை மனிதனுக்கு வழங்குகிறது என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்ப எந்த உறவை மன அமைதிக்கான நிம்மதிக்கான வழிமுறையாக மார்க்கம் சொல்லுகிறதோ இன்றைக்கு அந்த உறவு முறையில் தான் பல்வேறு விதமான உளவியல் சிக்கல்களும் ஒற்றுமை இல்லாத நிலையும் பல பிரிவுகளும் பல முரண்பாடுகளும் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் மனிதனுடைய மன சிக்கல்களுக்கு மன கவலைகளுக்கு அடிப்படை காரணமாகவே இந்த உறவு அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இறைவன் எதை மன நிம்மதிக்கான வழி மன அமைதிக்கான வழி என்று இறைவன் சொல்லுகிறானோ அதுதான் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மன நெருக்கடிகளுக்கு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய குமுறல்கள் இருக்கிறது. ஒரு ஆணனுடைய குமுறல், ஒரு பெண்ணினுடைய மனக்குமுறல் எப்படி இருக்கிறது? என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்வதே கிடையாது, நான் பிடித்த மாதிரி நடந்து கொள்வது கிடையாது, எனக்கு பல்வேறு கஷ்டங்கள் பல்வேறு வருத்தங்கள் எதனால் ஏற்படுகிறது என்றால் என்னுடைய கவலைகளில் பங்கு போட்டுக் கொள்ள என்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி முன்வருவது கிடையாது, எனக்கு ஆறுதல் தருகின்ற சொற்களை சொல்வது கிடையாது, என்னோடு நேரம் ஒதுக்கி பேசுவது கிடையாது, என்னை புரிந்து கொள்வது கிடையாது, எனக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது, என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்படி இதெல்லாம் என்னுடைய மனக்குமுறல்களாக மாறுகிறது என்று பல மனிதர்களுடைய புலம்பலை பார்க்கிறோம். அப்ப இந்த உறவு சிக்கலை எப்படி சரி செய்வது? மார்க்கம் இந்த உறவு முறை மன அமைதிக்கான உறவு முறை என்கிறார். கணவன் மனைவிக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். இப்படி ஆறுதல் கொடுக்க வேண்டிய உறவு முறையே இன்றைக்கு சிக்கலை சந்தித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த திருமண பந்தம், இந்த கணவன் மனைவி என்கின்ற உறவு முறை இறைவன் சொல்லி காட்டுவதை போல மன அமைதியை தருகின்ற உறவு முறையாக இருந்தது. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முதலாக வஹி செய்தி வருகிறது, இறை செய்தி, இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஹிரா குகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இக்ரா படிப்பீராக என்று சொல்லுகிறார்கள். மா அன பிகாரி, எனக்கு படிக்க தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மிக பிரம்மாண்டமான உருவம், அதுவரை சந்தித்திராத ஒரு நிகழ்வு, அதுவரை அறிமுகம் இல்லாத ஒரு நபர் இப்படி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இறை தூதுத்துவத்தை கொடுக்கின்ற பொழுது திடுக்கிட்டு போகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அவர்களுடைய உடல் எல்லாம் நடுங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் எல்லாம் வேர்த்து கொட்டுகிறது, மனமே படபடத்து அடிக்கிறது, அவர்களுடைய உள்ளம் ஒரு நெருக்கடிக்கு ஒரு படபடப்புக்கு ஆளாகிறது. கவலை தோய்ந்த முகத்தோடு எனக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லையே, நான் பார்த்தது உண்மைதானா, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மனிதரை பார்த்து விட்டேனே, என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நடக்கிறது என்று தெரியாமல் விடையறியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு ஓடி வந்த இடம் என்னவென்றால் தன்னுடைய மனைவியிடத்தில் ஓடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்வையை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அரவணைக்கிறார்கள். அரவணைத்தவுடன் ரசூலுல்லாஹ் தனக்கான ஆறுதல் வந்துவிட்டது என்று தனக்கு நடந்த நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்து சொல்றாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் வார்த்தையை சொல்லுகிறார்கள். அவங்க சொல்ற வார்த்தைகளை கவனிங்கள். கல்லா, ஒண்ணு பயப்படாதீங்க, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்தி விட மாட்டான், உங்களுக்கு கேவலத்தை தந்து விட மாட்டான், உங்களுக்கு கேடை தந்து விட மாட்டான், கெட்டதை தந்து விட மாட்டான். ஏனென்றால் இன்னக்கல தஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவை அற்புதமாக இணைத்து வாழ்கிறீர்கள். ஒரு அஹ்மில் கல், நீங்கள் சிரமப்படுபவர்களுடைய சிரமத்தை சுமந்து கொள்கிறீர்கள். ஒரு தக்ஸீபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு நீங்கள் வழங்குகிறீர்கள். ஒரு துக்ரில் லைஃப், நீங்கள் விருந்தினர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்கிறீர்கள். ஒரு துஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியத்து பாதையில் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவி புரிகிறீர்கள். இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் ஒரு கேடையும் தந்துவிட மாட்டான் என்று தன்னுடைய கணவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், வெளியில போயிட்டு வராரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வராங்க,
வருகின்ற பொழுது நெஞ்சம் படபடுத்து தனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே என்று கவலைப்பட்டு வருகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் கூறி அரவணைத்து அவர்களுடைய மன கவலையை போக்குகின்ற வகையிலே நபிகள் நாயகத்திடத்தில் என்னவெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துரைத்து, இவ்வளவு நல்ல மனிதர் நீங்கள், உங்களுக்கு அல்லாஹ் கேடை தரமாட்டான் என்று ஆறுதல் சொன்னாங்க. இன்றைக்கு இப்படியான உறவு முறையை பார்க்க முடியுதா? இறைவன் சொல்வதை போல மனைவி என்பவள் கணவனுக்கு மன ஆறுதலை தருபவளாக இருக்க வேண்டும் என்று இறைவன் திருமண உறவை சொல்லுகிறானே, அப்படியான திருமண உறவாக மனைவி என்பவர்கள், பெண் என்பவள் மன ஆறுதலை தருகின்ற வரை நடக்கின்ற சூழலை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? வெளியிலிருந்து கஷ்டத்தில் வருகின்ற பொழுது கடுமையான வேலைகள் செய்துவிட்டு, உழைத்துவிட்டு, களைத்துவிட்டு, பல மனவேதனையில், கஷ்டத்தில் தன்னுடைய வியாபாரத்தில் 4 விதமான மனிதர்களை பார்த்திருப்பார், பல ஏச்சு பேச்சுகளை வாங்கியிருப்பார், தன்னுடைய முதலாளியில் கடுகடு என்ற முகத்தை பார்த்திருப்பார். இப்படி எல்லா விதமான கஷ்டத்தையும் சுமந்து வீட்டிற்கு வந்தால் ஆறுதல் அடையலாம், மனைவியினுடைய அரவணைப்பில் இருக்கலாம் என்று வருகின்ற பொழுது எப்படி இன்றைக்கு பெண்கள் நடந்து கொள்கிறார்கள்? இன்றைக்கு பல பெண்களுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். கணவர் கஷ்டத்தை சுமந்து கவலை தோய்ந்த முகத்தோடு களைத்து போய் வீட்டுக்கு வந்தால் அந்த கவலை போகின்ற வகையிலே, களைப்பு போய் புத்துணர்ச்சி ஆகிற வகையிலே அவர்களுடைய வரவேற்பும் உபசரிப்பும் இருக்கிறதா? எப்படியெல்லாம் நிலைமை அப்படியே தலைகீழாக இருக்கிறது. வெளியில 1000 பிரச்சனையை சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருகிறார் என்றால் வீட்டில இன்னொரு 1000 பிரச்சனையை அப்ப வந்த உடனே வந்து கொட்டிடுவாங்க. உங்க புள்ள செஞ்சதை பாருங்க, என்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க மட்டுக்கு வெளியே போய் நிம்மதியா இருந்துட்டு வரீங்க, வெளியில சுத்திட்டு வரீங்க, உங்க பிள்ளையோட ஏதோ இந்த பிள்ளைக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்ல மாதிரி புள்ள சேற்ற செஞ்ச உடனே யார் தலையில கட்டுறது? உங்க பிள்ளைய பாருங்க, உங்க பிள்ளைய சமாளிக்கவே முடியல, அது ஆச்சு, இது ஆச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு என்று இவர்கள் 1000 பிரச்சனையை அவர் தலையில கொட்டுறது. கணவர் கவலையோடு வராரு, கஷ்டப்பட்டுட்டு வராரு, களைச்சு போய் வராரு, உடல் சோர்வாய் வராரு, கொஞ்ச நேரம் போகட்டும், பொறுத்திருப்போம், அவர் ஆறுதல் அடையட்டும், அவர் ஆசுவாசம் அடையட்டும், களைப்பெல்லாம் போகட்டும், அதற்கு பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதே கிடையாது, வந்த உடனே கொட்டிடணும். இதனாலேயே வீட்டிற்கு வருகின்ற பொழுது அஞ்சி தன்னுடைய கவலையை மென்மேலும் அதிகரித்து விடுமோ என்று மௌனம் காத்து வாய் மூடி வருகின்ற எத்தனையோ ஆண்களை பார்க்க முடிகிறது. அது இது மாதிரி பிரச்சனை எடுத்து சொன்னாங்கன்னு வைங்க, யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் பிரச்சனை எடுத்து சொல்றாங்க, நான் வெளியில போனேன், இப்படிலாம் நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமா இருக்குதுன்னு தான் சந்தித்த பிரச்சனையை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்ற பொழுது ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுடைய அணுகுமுறையை பாருங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகத்திடத்தில் இருந்த அந்த நல்ல விஷயங்களை சொல்லி, இவ்வளவு நல்ல மனிதராக நீங்கள் இருக்கிறீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு எந்த கேடையும் தரமாட்டா, கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் படுத்துறாங்க. அந்த வார்த்தை தான் ஆறுதல் படுத்தும். எதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் அந்த மனிதரிடத்தில் இருக்கிறதோ அதை எடுத்து சொல்லுகிற பொழுதுதான் அந்த வார்த்தை தான் ஆறுதல் படுத்தும். இன்னைக்கு போய் சொல்லி பாருங்க, கடையில ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு, ஒரு ஆள் வந்து பொருளை கேட்டா என்ன கண்ணாமண்ணான்னு பேசிட்டா, என்னுடைய ஓனர் என்ன ஒரு மாதிரியா பேசிட்டாரு, முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டாரு, என்ன ரொம்ப திட்டாரு, நான் பைக்ல போய்கிட்டு இருந்தேன், பைக்ல ஒருத்தவன் என்ன முந்திட்டு போய் என்ன கீழே தள்ளி விடுற மாதிரி போயிட்டான், அவன்கிட்ட என்னடா கேட்டேன், என் மனசு நோகுற மாதிரி சுருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை ஆண்கள் வெளியில் சந்திக்கலாம். இத மனைவியிடத்தில் சொன்னால் ஒரு ஆறுதல், என்னுடைய நெஞ்சில் இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைத்த ஒரு நிலை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எடுத்து சொல்லும் பொழுது இன்னைக்கு மனைவியிடத்திலிருந்து எப்படி ஒரு யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன செஞ்சீங்களோ, நீங்க உங்க வாய் சும்மா இருந்திருக்குமா? வந்து வியாபாரம் பண்ணுவான், அவன்கிட்ட வியாபாரம் மட்டும் பண்ண வேண்டியதானே, நீங்க என்னத்தை சொல்லி தொலைச்சிங்களோ, உங்க முதலாளி அது சொன்ன உடனே நீங்க சும்மா அலட்சியமா இருந்திருப்பீங்க. அவருக்கு ஆறுதலாக இருப்பதை விட்டுவிட்டு, ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவருக்கு இன்னும் இன்னும் கவலையை எது அதிகப்படுத்துமோ, என்னடா இது எங்கேயுமே அரவணைப்பு இல்லையே,
மனம் கஷ்டமாக இருக்கிறது, நோகிறது என்று இவனிடம் வந்தால் இவர் நம்மை இன்னும் இன்னும் காயப்படுத்துகிறாரே என்று மாறுகிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மத்தா, இந்த உலக வாழ்வு ஒரு இன்பம், வ கைரு மத்தாஇத் துன்யா, இந்த உலக வாழ்வின் இன்பத்தில் மிகச்சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி. நல்ல மனைவி அமைவதுதான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற மிகப்பெரிய சொத்து. இந்த உலகத்தில் 1000 இன்பங்கள் இருக்கலாம், கோடி இன்பங்கள் இருக்கலாம். எத்தனை இன்பங்கள் இருந்தாலும் அனைத்தையும் விட ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக மகிழ்ச்சியான இன்பம் எதுவென்றால் நல்ல மனைவி. தனக்கு ஆறுதலாக இருக்கின்ற மனைவி, அரவணைப்பாக இருக்கின்ற மனைவி, தன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு நடக்கின்ற மனைவி. இதுதான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்குமா? இன்றைக்கு இப்படியான சூழலை இன்றைக்கு பார்க்க முடிவது கிடையாது. இப்ப இதுல நாம இந்த நிலையை எப்படி சரி செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கணவன் மனைவி உறவை எப்படி பேணி நடந்தார்களோ, மகிழ்ச்சிகரமாக கடத்தினார்களோ, அது போன்று நம்முடைய வாழ்வை நாம எப்படி அமைத்துக் கொள்வது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதற்கு நமக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். மார்க்கம் நமக்கு இதை உளவியல் ரீதியாக நமக்கு தீர்வை சொல்லுகிறார். முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் நீங்கள் குடும்பம் நடத்துங்கள். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய இந்த கணவன் மனைவி உறவை நீங்கள் நல்ல முறையில் நடத்துங்கள். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, நீங்கள் உங்களுடைய மனைவியிடம் ஏதேனும் ஒரு வெறுக்கத்தக்க காரியத்தை பார்த்தால், ஒரு பண்பு அவர்களிடத்தில் பிடிக்கவில்லை என்றால், ஒரே தொணனே மனைவி பேசிக்கிட்டே இருக்கிறார், எந்த சூழலை அறிந்து கொள்வது கிடையாது, சூழலை புரிந்து கொள்வது கிடையாது, கஷ்டம் வந்து ஆறுதல் சொல்வது கிடையாது, கொட்டி தீர்த்து விடுகிறாள் என்று இப்படியெல்லாம் நாம சிந்திக்கிறோமா? இப்படி நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் பார்த்தால், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் எதை நீங்கள் வெறுக்கிறீர்களோ, வயஜஅலுல்லாஹு ஃபீ கைரன் கஸீரா, அல்லாஹ் அதில் அதிகமான நன்மையை வைத்திருக்கலாம் என்று உங்கள் மனதை நீங்கள் தேர்த்திக் கொள்ளுங்கள். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, ஒரு பண்பை நீங்கள் வெறுப்பீர்கள், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நான் நினைச்ச மாதிரி என் மனைவி அமையலையே என்று நீங்கள் புலம்புகிறீர்கள் என்றால் உங்கள் மனதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதில் அல்லாஹ் அதிகமான நன்மையை வைத்திருப்பான். நாம நினைப்போம், என்ன ஒரே தொணங்கிறாளே, எதை எடுத்தாலும் கேள்வியா கேட்கிறாளே, ஒரு நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாளே, ஒரு பிரைவசி இல்லையே, கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாளே, எங்க போனீங்க, எப்ப வருவீங்க, போனை எடுத்தா வைக்க மாட்டேங்கிறாளே, வெளியில போறதுதான் தெரியுது, எப்ப வருவீங்க, மணி ஆயிடுச்சேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாளே, நிம்மதியா வெளியே போக முடியலையே, இப்படிலாம் நினைப்பீங்க. இதில் அல்லாஹ் உங்களுக்கு 1000 நன்மைகளை, அதிகமான நன்மைகளை வைத்திருப்பான். யோசிச்சு பாருங்க, இதுல உள்ள நன்மையை நாம நம்முடைய அறிவுக்கு சுட்பட்டு சிந்திச்சு பார்ப்போமே. இப்படி மனைவி அதிகமாக கேட்கிறார், நமக்கு வந்து எங்க போனீங்க, எப்போ வருவீங்கன்னு திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்படி கேட்கின்ற பொழுது நம்ம மனசுக்கு இது ஒரு வெறுப்பாக இருக்கலாம், ஒரு பிடிக்காத விஷயமாக இருக்கலாம், என்னடா இதுன்னு சலிச்சிக்கலாம். ஆனா இதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இப்படி எல்லாம் நம்ம மனைவி இருந்தாதான் நாம ஒழுங்கா இருப்போம் போல, இப்படி நம்ம மனசை ஆசுவாசப்படுத்திங்க. நமக்கு இப்படியான ஒரு கட்டுப்பாடை நம்முடைய மனைவி போடுகிற காரணத்தினாலதான், நம்முடைய மனைவி இப்படி நமக்கு நம்மிடத்தில் விடாப்பிடியாக இருக்கிற காரணத்தினாலதான் நாம ஒழுங்கா இருப்போம் போல, ஒழுக்கமாக நடப்போம் போல, இல்லை என்றால் திறந்து விட்டதை போல, எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நடந்து விடுவோம் போல. அதனால் தான் அல்லாஹ் இப்படியான ஒரு நிலைமை நமக்கு தந்திருக்கிறான் என்று மனசை நீங்கள் தேர்த்திக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நம்முடைய பார்வையை மாற்றணும். நாம எதை கெட்டதாக நினைக்கிறோமோ, எதை வெறுப்பிற்குரிய காயமாக நினைக்கின்றோமோ, அல்லாஹ் அதில் ஒரு பிளஸை, அல்லாஹ் அதில் ஒரு பாசிட்டிவான நல்ல விஷயத்தை வைத்திருப்பான் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் இப்படி நமக்கு பாடம் எடுக்கின்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் ஃபைதா ஷஹித அம்ரன், ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் ஃபல்யத்தகல்லம் பிகைர் அவு யஸ்குத், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும்.
இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கணவன் மனைவி உறவு தொடர்பாக பேசுகிறார்கள். உங்கள் கணவன் மனைவி உறவு என்கின்ற பொழுது ஒரு பேச்சு வரும், ஒரு சண்டை வரும், ஒரு சிக்கல் வரும், பிரச்சனை வரும். அப்படி வருகின்ற பொழுது பேசினால் நல்ல வார்த்தையை பேசுங்கள் அல்லது வாய் மூடி இருங்கள். வஸ்தௌசு பின் நிசா, பெண்கள் விஷயத்திலே நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்திலே, உங்களுடைய மனைவிகள் விஷயத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் மர்அத குலிகத் மின் தல, ஏனென்றால் பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டு இருக்கிறார். பெண் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்? வளைந்த விலா எலும்பிலிருந்து. ஆதம் நபி அவர்கள் களிமண்ணிலிருந்து படைக்கப்படுறாங்க, அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்படுகிறார்கள். அப்ப மார்க்கம் பெண்ணினுடைய படைப்பை, மூலத்தை எப்படி சொல்லுதுன்னா வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். ஃபைன் அஅவஜ ஷைஇன் ஃபில் தல, அந்த வளைந்த விலா எலும்பை நீங்கள் நிமிர்த்த நினைத்தால் உடைச்சிடுவீங்க. நிமிர்த்த நினைச்சா அதை உடைச்சிடுவீங்க. உடைக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? தலாக்கு தான்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். அதனால வளைஞ்ச விலா எலும்பு தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? சில கோணல் நெளிவு சுழிவு இருக்கத்தான் செய்யும், சில தவறுகள் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை ஒரே அடியா நான் அதை திருத்திடுவேன் மாத்திடுவேன் என்று நீங்கள் முயற்சி செய்தால் நீங்க ஒட்டுமொத்தத்துக்கு உடைச்சிடுவீங்க. உடைக்கிறதுனா என்ன? தலாக்குஹா, அவளை விட்டு நீங்கள் விவாகரத்து பெற்று விடுவீர்கள். சரி செய்யறன்னு போற நீங்க தான் இப்படியான ஒரு மாபாதக விஷயத்திலே போய் விழுந்து விடுவீர்கள். சில விஷயங்கள், சில குறைகள் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்கள் விஷயத்திலே நல்லதை நாட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்க மனசையே அப்படி மாத்தீங்க. யதார்த்தம், இயற்கை என்பது இப்படித்தான். இவர்களிடத்துல குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகளோடு தான் இறைவன் படைத்திருக்கிறார். இவர்களிடத்தில் 1000 விஷயங்கள் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு இதை நான் சரி செய்ய போறேன்னு நீங்க புகுந்தீங்கன்னா உடைச்சிடுவீங்கட்டாங்க ரசூலுல்லாஹ். சில விஷயங்கள் இயற்கையாக இருக்குதுன்னா அதை நீங்க என்னதான் தலைகீழ நின்றாலும் மாற்ற முடியாது. இயற்கையான விஷயங்களை தலைகீழாக நின்றாலோ மாற்ற முடியுமான்னு கேட்டா மாற்றவே முடியாது. அப்படியான ஒரு இயற்கை விஷயம் தான் பெண்களிடத்தில் சில குறைகள் இருக்கும், அதை நீங்க ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அவர்களுடைய வாழ்வை உடைத்து விடுவீர்கள். உடைத்து விடுவது என்பது தலாக்கில் போய் முடியும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, விவாகரத்து என்பது சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. கோர்ட்டுகளிலேயும் சரி, நம்முடைய ஷரியத் தீர்ப்பாயங்களிலேயும் சரி, விவாகரத்து என்பது சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. லேசான சின்ன சின்ன காரணங்களுக்காகவெல்லாம் புரிந்துணர்வு இல்லாமல், கணவன் மனைவியை புரியாமல், மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமல் விவாகரத்து என்பது சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு. குறைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. ஒரு கோபம் வந்தால் அதை புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. இருவருக்கு மத்தியிலே பரஸ்பர புரிந்துணர்வு இருந்து ஏன் இப்படி நடந்தார், எதனால் இப்படி நடந்தார், சூழல் என்ன, இதை அறிந்து கொள்ளுகின்ற நிலை இல்லாத காரணத்தினால பல விவாகரத்துகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதை சரி செய்யணும்னா மார்க்கம் சொல்லுகின்ற இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், குறை இருக்கும் என்றால் அந்த குறையை நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்றால் அதில் அல்லாஹ் சில நன்மைகளை வைத்திருப்பான். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், குறை இருப்பதுதான் அவர்களுடைய இயற்கை. அந்த இயற்கையை உங்களால் மாற்ற முடியாது. மாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்தத்துக்கு முறிந்து போய்விடும், தலாக்கில் போய் முடிந்துவிடும். இது இரண்டாவது விஷயம். இந்த விஷயத்தை உங்க மனசுல பதிய வைக்கணும். நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது, அதற்கு தகுந்தவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். குறை இருக்குது, அந்த குறைக்கு தகுந்தவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள, ஆண்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்றாங்க. சில குறைகள் அவங்கள்ட்ட இருக்கு, அதை நீங்க ஏத்துக்கிட்டு போயிடுங்க, அவர்கள் விஷயத்துல நல்லதை நாடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினா, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆண் தன்னுடைய மனைவியை ஒரே அடியாக வெறுக்க மாட்டான். ஒரே அடியா வெறுத்துற மாட்டான். ஒரு சின்ன சண்டை வந்த உடனே, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை உடனே, ஒரு சின்ன சங்கடம் வந்த உடனே ஒரே அடியாக வெறுத்து விட மாட்டான். இன் கரிஹ மின்ஹா குலுக்கன்,
அவளிடம் ஒரு தன்மையை அவர் வெறுத்தார் என்றால், மூமினான ஆண் வெறுத்தான் என்றால், ரலிய மின்ஹா ஆகர், மற்றொரு தன்மையை வைத்து அவன் பொருந்தி கொள்ளட்டும். இந்த தன்மையில என் மனைவி குறை உள்ளவத்தா, ஆனா இதுல அவள் நல்லவ. சில விஷயங்களை பேசுகின்ற பொழுது என்ன நான் சங்கடப்படுகின்ற மாதிரி பேசுறா, ஆனா என் தாய் தந்தையர் அற்புதமா கவனிச்சுக்கிறா. இப்படி ஏதாவது ஒரு பண்பை வெறுத்தீர்கள் என்றால் இன்னொரு பண்பை வைத்து நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். அவர்களிடத்துல ஒட்டுமொத்தமாக வெறுக்கிற பண்பெல்லாம் இருக்காது. ஒன்னு வெறுப்பீங்க, இன்னொன்னு நீங்க பொருந்தி கொள்ளுங்கள். இப்படி பிளஸும் மைனஸும் கலந்துதான் இருக்கும். அந்த இரண்டையும் சமமாக பார்த்து, மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸை மட்டும் பார்க்காம பிளஸ் வச்சு உங்க மனசை தேர்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதெல்லாம் ரசூல்லா நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. இப்படித்தான் நம்முடைய மனசை பக்குவப்படுத்தணும்னு. 3 விஷயம். ஒன்னு, வெறுக்கக்கூடிய தன்மையை பார்த்தா அதுல அல்லாஹ் 1000 நன்மைகளை வைத்திருப்பான். இரண்டாவது, அவர்கள் குறை உள்ளவர்கள் தான், குறையை நீங்கள் மாற்ற முயற்சிக்கிறேன் என்ற அந்த இயற்கைக்கு முரணாக செல்ல ஆரம்பித்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்தத்துக்கு அந்த திருமண பந்தத்தையே முறித்து விடுவீர்கள். அதனால் அவர்கள் விஷயத்தில் நல்லதை நாடுங்கள், குறையை ஏற்றுக்கொண்டு பழகுங்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, ஒட்டுமொத்தமாக நீங்கள் வெறுக்க முடியாது. ஒரு தன்மை அவர்களிடத்தில் வெறுப்பிற்குரிய காரியமாக இருக்கலாம், பிடித்தமான விஷயம் இன்னொன்று இருக்கும். அந்த பிடித்தமானதை பார்த்து வெறுப்பிற்குரியதை மறந்து விடுங்கள். இது மூன்றாவது விஷயம். இதையெல்லாம் நம்ம மனசுல பதிய வைக்கணும். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு வரும். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன உளவியல் தத்துவங்கள். இந்த தத்துவத்தின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தாங்க, அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் வராங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னில் அலமு இதா குந்தி அன்னி ராதியா வ இதா குந்தி அலைய கலபா, நீ என் மீது கோபமாக இருக்கிறாயா திருப்தியோடு இருக்கிறாயா என்பதை நான் தெரிந்து கொள்வேன் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, மின் ஐன தஅரிஃபு தாலிக், இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல இந்த கோபமா இருக்கிறியா திருப்தியா இருக்கிறியான்னு தெரிஞ்சுக்குவேன்னு யார்கிட்டயே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய மனைவிட்டே சொல்றாங்க. நாம இது மாதிரி சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. என்னது கோபப்படுறியா, உனக்கெல்லாம் கோபம் வருதானே 1000 திட்ட நம்ம திட்டிடுவோம். முதல்ல கோபமாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சா கூட கோபப்படுறியா, உனக்கெல்லாம் கோபம் வருதா, ஒரு ஆம்பளையை பார்த்து நீ கோபப்படுறியா என்று ஆண் பெருமை பேசக்கூடியவர்களாக அந்த நேரத்துல மாறிடும். இதுவே முதல்ல தவறு. இந்த ஆண் பெருமை பேசுவது இருக்குதுல்ல, இதுவே முதல்ல தவறான விஷயம். அப்படி பேசுவதே முதலில் அவர்கள் மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்று பொருள். ஒரு விஷய ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியிடத்திலே போய் எப்படி சொல்றாங்க பாருங்க, நீங்க எப்ப கோபமா இருப்பீங்க எப்ப திருப்தியோடு இருப்பீங்கிறதை நான் தெரிஞ்சுக்குவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நீங்க என் மீது திருப்தியாக இருந்தால் முஹம்மதுனுடைய இறைவனின் மீது ஆணையாக சத்தியம் செய்வீங்க, என் மீது கோபமாக இருந்தால் இப்ராஹிமுடைய இறைவனின் மீது ஆணையாக சத்தியம் செய்வீங்க. ரெண்டுமே அல்லாஹின் மீது தான் சத்தியம்னு அர்த்தம். ஆனா கோபமா இருந்தீங்கன்னா என் பேரை நீங்க சொல்ல மாட்டீங்க, இப்ராஹிம் நபியினுடைய பேரை சொல்லுவீங்க. திருப்தியோடு இருந்தீங்கன்னா என் பேரை சொல்லுவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படிதான் நான் நடந்துக்குவேன். இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழலை புரிந்திருக்கிறாங்க. இது 2 தரப்புக்குமே பொருத்தமான விஷயம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சூழலை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற படிப்பினையை இந்த செய்தி தருது. சூழல் புரிஞ்சு நடக்கணும். எல்லா சூழலிலையும் ஒரே மாதிரி நடக்க முடியாது. சூழலை புரிந்து மனைவியினுடைய மனோநிலை எப்படி இருக்குது அல்லது கணவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வீட்டுக்கு வந்த உடனே கொட்டி தீர்த்துட்டோம்னா அது இன்னும் 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 பூதாகரமாக வெடித்து அந்த கோபத்துக்கு மேல் கோபமாக மாறிடும். ஒரு கோபம் இருக்குது, மனைவிக்கு கணவன் மேலேயோ அல்லது கணவனுக்கு மனைவி மேலேயோ ஒரு கோபம் இருக்குது, ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, அந்த வருத்தம் தெரியுது, தட்டெல்லாம் உடையுது, தட்டை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, டமால்னு விழுது, தெரியுது, ஆஹா நம்ம மேல ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த நேரத்தில் இவரும் கிளம்பி இவரும் தட்டை தூக்கி வீசி, என்னாடி தட்டை தூக்கி இப்படி வேகமா வைக்கிற, என்ன சவுண்ட் கேட்குது, இப்படி போய் நின்னோம்னா அங்க சண்டைக்கு மேல சண்டை தான் வரும்.
பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வரும். வருத்தமா இருக்குதுன்னு தெரியுதா, கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டு அதற்கு பிறகு அது பற்றி பேசிக் கொள்ளக்கூடியவர்களாக, அதை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சூழல் அறிந்து நடக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மனைவியினுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி உணவு தட்டை கொடுத்து விடுறாங்க. இப்படி உணவு தட்டை கொடுத்து விடுகின்ற பொழுது எந்த மனைவியினுடைய வீட்டில் ரசூல்லா இருக்கிறாங்களோ அவங்க அந்த தட்டை வாங்கி அப்படியே உணவோட கீழே போட்டு உடைச்சிடுறாங்க கோபத்துல. என்ன ரசூல்லா நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம சமைச்சு கொடுக்க மாட்டோமா, நம்ம கணவருக்கு நாம சமைச்சு போட மாட்டோமா, ஆக்கி போட மாட்டோமா, அங்கிருந்து கொடுத்து விடுறாங்களே என்கின்ற பாசத்துல தான், அதுவும் ஒரு வகையான பாசம் தான், பாசத்துல தட்டை போட்டு உடைச்சிடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட முறையை பாருங்க. நீங்க நம்முடைய வீட்டில் நாம இருக்கிறோம், இப்படி ஒரு நம்முடைய மனைவி நடந்துக்கிட்டா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வராங்க, வரவங்க முன்னாடியே தட்டை வாங்கி அப்படியே போட்டு உடைக்கிறாங்க மனைவி. என்ன செய்வோம் நாம? அங்கே இழுத்து போட்டு 4 சாத்து சாத்தி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஐயா எவனோ முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா, என்ன மீறி நீ பேசுறியா என்று கடுமையான வாக்குவாதத்துல அந்த நேரத்துல நம்ம ஈடுபடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா பண்றாங்க? அந்த உடைஞ்ச தட்டை தூக்கி பொறுக்கிட்டு இருக்காங்க. உடைஞ்ச தட்டை பொறுக்கிட்டு வந்தார்ல, வந்தவர்கிட்ட ஒரு புது தட்டை எடுத்து கொடுத்து, வேற தட்டை ஒண்ணு எடுத்து கொடுத்து, கார தும்முக்கும் உங்க தாய் ரோஷப்பட்டுட்டாங்க, நீ கிளம்புப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கிறாங்கன்னு பாருங்க. விட்டு கொடுத்து போவதில் தான் இந்த திருமண வாழ்வின் மகிழ்ச்சியே அடங்கி இருக்கிறது. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்து போவதனால் நம்முடைய திருமண வாழ்வு மகிழ்ச்சியோடு இருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தி மிகச்சிறந்த உதாரணம். அந்த இடத்துல கேட்டு முடிச்சிடணும், என் கோபத்தை எல்லாம் கொட்டி முடிச்சிடணும், அவளை திட்டினாதான் என் மனசு ஆறும், அல்லது கணவனை திட்டினாதான் என் மனசு ஆறும். இப்படி 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு, நீ சொல்லி நான் என்ன கேட்கிறது, நான் சொல்லி நீ என்ன கேட்கிறது என்று நீயா நானான்னு நின்னோம்னா அங்க மகிழ்ச்சியே இருக்காது. விட்டு கொடுத்து போகணும். சரி கோபப்பட்டுட்ட அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோபம் எல்லாம் தனிந்த பிறகு பேச ஆரம்பித்தோம் என்றால் அந்த பிரச்சனை என்பது பூதாகரமாக வெடிக்காது. அந்த நிமிடத்திலே பேசி முடிச்சிடணும், அப்போதே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும், எல்லா கோபத்தையும் இப்பவே கொட்டி தீர்த்திடணும் என்று இருந்தால் அது பூதாகரமாக வெடிக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல 2 பேருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதமா ஆகுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சத்தம் போட்டு பேசுறாங்க. அந்த நேரம் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆத்திரம் தாங்கல. பெத்த மக என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன கோபம்னா, ரசூலுல்லாஹ் முன்னாடி நீ எப்படி இப்படி வாக்குவாதம் பண்ணுவே, என்ன இருக்கட்டும் நீ எப்படி இப்படி பேசுவே, கடுமையான கோபம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. பெத்த மகளுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் முன்னால் நீ எப்படி வந்து இப்படி பேசுவே, எதிர்த்து பேசுவே, என்ன வாய் நீளுது இப்படிங்கிற மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டிப்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி வேகமா வராங்க. இப்ப ரசூலுல்லாஹ் நடந்துகிட்ட முறையை பாருங்க. இது மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா முதல்ல இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. தகப்பனார், பெண்ணுடைய தகப்பனார் எப்படி நடந்துகிட்டாருன்னு பாருங்க. பெண்ணுடைய தகப்பனார் நடந்துகிட்டாரு, நீ எப்படி குரலை ஒசத்துவே, என்னவோ இருக்கட்டும், நீ எப்படி இப்படி பேசுவே அப்படின்னு சொல்லி மகளை கண்டிக்க போறாரு. இது மாதிரி இப்படியான இப்ப உள்ள சூழ்நிலை பார்க்க முடியுமா? இவ ஒரு மாமனாரோ மாமியாரோ அல்லது பெண்ணுக்கு உறவினரோ இப்படியான சூழலை பார்க்க முடியுமா? அது எப்படிடா என் மக முன்னாடி நீ இப்படி பேசலாம், அது எப்படி நீ இப்படி நடக்கலாம், என்னதான் இருக்கட்டும், அவ என் மக முன்னாடி என் மகளையே என் மக மேலதான் சரி, என்ன பிரச்சனைனே ஆளுக்கு தெரிஞ்சிருக்காது, என் மகதான் சரின்னு அந்த நேரத்திலேயே அப்படியே தன்னுடைய மாப்பிள்ளை மீது அப்படியே கோபத்தை குட்டி தீர்த்து விடுகின்ற நிலையை இன்னைக்கு பார்க்கலாம்.
அப்ப இப்படி இன்றைக்கு சூழல் இருக்குது. அப்ப இந்த மாமனார் வராங்க, ரசூலுல்லாஹுடைய தோழர் ஆயிஷா ரலியல்லாஹுடைய தகப்பனார் மகளைத்தான் கண்டிக்கிறாங்களே தவிர இந்த நேரத்தில் இந்த கணவன் மனைவியினுடைய பிரச்சனை என்னங்கிறது இருக்கட்டும், முதல்ல மகளை கண்டிக்கிறாங்க. நீ ஏன் 1000 பிரச்சனை இருக்கட்டும், நீ எப்படி குரலை ஒசத்துவ, நீ எப்படி இப்படி எதிர்த்து பேசுன்னு மகளை கண்டிக்கிறாங்க. இன்னைக்கு மூட்டி விடுறதுக்குன்னே பல பேர்லாம் இருக்கலாம். பிரச்சனைய ஊதி பெருசாக்கி நீ என்னதான் இருந்தாலும் உன் மாப்பிள்ளைய நீ உன் கையுக்குள்ள வச்சுக்க, இல்லைன்னா உன்னை இழிச்சவாயின்னு சொல்லிடுவாளோ, எல்லாம் உன் தலையில கட்டிடுவானோ. இப்படி மாமியாரும் மாமனாருமே என்ன பண்ணிடுறது, பொண்ணுக்கு பாடம் எடுத்து கிளாஸ் எடுத்து தெளிவா அனுப்புறது. இப்படி அனுப்புனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த கணவன் மனைவியினுடைய வாழ்வு சிறப்பாக இருக்குமா? பெற்றோர் முதலில் இதை கவனிக்க வேண்டும். அந்த கணவன் மனைவியினுடைய வாழ்வு சந்தோஷமா இருக்குமா? எதை செய்தாலும் அவர்களுக்கு இந்த பெற்றோர் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களே இதுதான் ஞாபகத்துல உட்காரும், தலையில உட்காரும். நம்ம அம்மா அன்னைக்கே சொல்லி அனுப்புனால, நம்ம வாப்பா அப்பையே சொல்லி அனுப்புனார, கொஞ்சம் ஏமாந்துடக்கூடாது, எல்லாம் தலையில ஏறி உட்கார்ந்துருவாங்க. இப்படியே இருந்துச்சுன்னா சந்தோஷமாக அந்த இல்லறம் இனிக்காது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்டிக்க வராங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆள் திரும்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் ஒதுங்கிடல. நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்படியே ஒரு பேச்சுக்கு முதல்ல மனைவி வீட்டில இருந்து வந்தவங்க மனைவியை கண்டிக்கிறாங்கன்னு வைங்களேன், நாம பட்டுக்கு ஒதுங்கி நல்லா திட்டுங்க, நல்லா ஏசி வாங்கு, இப்படி நம்ம ஒதுக்குவோம். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா அந்த சூழலை அற்புதமாக கையாளுறாங்க. மனைவிக்கு தான் மேல உள்ள கோபம் போகணும். இப்ப அபூபக்கர் வராரு, அவருடைய பிரச்சனையும் தீரணும். என்ன பண்றாங்கன்னா வேகமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராரு. இங்க இருந்த ரசூலுல்லாஹ் அப்படியே டேர்ன் ஆகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேருக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அபூபக்கர் ரலி, ரசூலுல்லாஹ், பின்னாடி ஆயிஷா ரலி, 2 பேருக்கு மத்தியில நின்னுகிட்டு அவர் அடிக்க வராரு, தன்னுடைய மகளை அடிக்க வராரு. அடிக்க விடாம தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபமாய் போயிட்டார். போன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க. இதுவரை நடந்துகிட்டு இருந்த சண்டை யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆயிஷா ரலிக்கும் தான். இப்ப ரசூலுல்லாஹ் அப்படியே கொஞ்சம் பிளேட்டை மாத்தி போடுறாங்க. உன் வாப்பாட்டது எப்படி உன்னை காப்பாத்தணும் பாத்தியா அப்படின்னு. இப்படி இறங்கி போறாங்கன்னு பாருங்க. கோபம் இருக்குது, 2 பேருக்கு தான் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கோபத்தை இழுத்து பிடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இல்ல ரசூலுல்லாஹ். அப்படியே அந்த கொஞ்சம் அப்படியே ஒரு கவனம் மாறும் பொழுது உன் வாப்பாட்டிருந்து எப்படி காப்பாத்தி விட்டேன் பாத்தியா அப்படின்னு தன் மீது ஒரு பரிவு பாசம், தன் மீது உண்டான கோபம் இறங்குகிற வகையில ரசூலுல்லாஹ்வே இறங்கி போறாங்க. இதுதான் விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கை. நாம் ஒரு கோபம் இருக்கலாம், 1000 கோபம் இருக்கலாம். மனைவி தான் இறங்கி போகணும்னு இல்ல, கணவன் தான் இறங்கி போகணும்னு இல்ல, இருவருமே அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை. ரசூலுல்லாஹ்வே விட்டு கொடுத்து போகும் பொழுது நம்ம எல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவங்களே விட்டு கொடுத்து போறாங்கன்னா அவங்க தானே நமக்கு முன்மாதிரி. அப்ப இந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை நமக்கெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி மிகச்சிறந்த உதாரணம். அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லைன்னா பல விஷயங்களை நம்ம இழக்க நேரிடும். அதுக்குதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நகைச்சுவையா. ஒரு கணவன் மனைவி என்னன்னா 2 பேரும் பேசுறது கிடையாது, சண்டை, ஏதோ சண்டை, 2 பேரும் என்ன பண்றது இல்ல, பேச்சுவார்த்தை கிடையாது. பேச்சுவார்த்தை இல்லைனாலும் எது வேலை நடக்கணுமே, இவருக்கு சாப்பாடு கரெக்டா வரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும். என்ன பண்றது, வாய் திறந்து நாங்கள் பேச மாட்டோம், எல்லாம் செய்கை தான். சாப்பாடுன்னு இவர் கேட்கறது, தண்ணின்னா இப்படி கேட்கறது, இப்படி எல்லாமே செய்கையிலே ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டார். நாளைக்கு காலையில அவருக்கு 7 மணிக்கு ட்ரெயின். 7 மணிக்கு ட்ரெயின்னா 5 மணிக்கெல்லாம் இவர் எழுந்திருக்கணும். இப்ப என்ன பண்றாருன்னா மனைவிட்டு பேச முடியாத, 5 மணிக்கு எழுப்பி விடுன்னு சொல்ல முடியாத, தன்னுடைய கௌரவம் குறைஞ்சிடுமே, விட்டு கொடுத்து போயிட்டா நாம இறங்கி போயிட்டோம்னு ஆயிடுமே. இப்ப சொல்லணும், எப்படி சொல்றது, பேசுனா நம்மளை இழிச்சவாயின்னு நினைச்சிருவா, நாம இறங்கி போயிட்டோம் நினைச்சிருவா, இதுதான் சாக்குன்னு தலையில ஏறி உட்கார்ந்துருவா. எழுதி வைக்கிறார், 5 மணிக்கு என்னை காலையில் எழுப்பி விடவும் எழுதி வச்சுட்டார். மனைவி கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. வந்து பார்த்தா சீட்டு இருக்குது, 5 மணிக்கு என்னை எழுப்பி விடவும். சரி படிச்சுட்டார். காலையில் ஆயிடுச்சு. இவர் எழுந்திருச்சு பார்க்கிறாரு, மணி 8 மணி. கோபம் தாங்க முடியல. என்னடா இவ்வளவு நம்ம எழுதி வச்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம், சொல்லிட்டு படுத்திருக்கிறோம். ஆளு கும்பகர்ண வேற. படுத்தா என்னதான், அலாரம் என்னதான் அடிச்சாலும் அலாரத்தை ஒரு பக்கம் மியூட்ல போட்டுட்டு தூங்குற ஆளு.
அதனால என்ன எழுந்திருக்கவும் இல்லை. சரியான கோபம். கோபத்துல வேகமா எழுந்திருக்கிறாரு. அவர் எழுதி வச்ச சீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு சீட்டு இருக்குது. மணி 5 மணி ஆகிவிட்டது, எழுந்திரிங்கள்னு. ஏன் இது வந்துச்சு? 2 பேரும் விட்டு கொடுக்கிறது கிடையாது. நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீயும் விட்டு கொடுக்க மாட்டேன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த குடும்பத்துக்கு தான் நஷ்டம். சந்தோஷம் இருக்காது. அதை பார்த்து வளருகின்ற குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி இருக்காது. அந்த குழந்தைகள் மன நெருக்கடிக்கு போயிடும். கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகளில் அதிகமாக பாதிக்கப்படுவது யார் என்றால் அவர்களுடைய குழந்தைகள் தான். மன அழுத்தத்துக்கு கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகளினால் தான் குழந்தைகள் ஆளாகிறார்கள் என்று இன்றைக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அப்ப கணவன் மனைவி பிரச்சனை என்று வருகின்ற பொழுது முதலில் அது நம்முடைய குழந்தைகளின் முன்னால் முதலில் நடக்கவே கூடாது. ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் கூட அதை விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மை இருவருக்கும் இருக்க வேண்டும். இருவரும் அந்த கோபத்தை இழுத்து கட்டி கொண்டு இருந்தால் இருவருக்குமே நஷ்டம் ஏற்படும். அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி என்பது இல்லாமலே போய்விடும். அப்ப இதை முதல்ல நாம கவனிக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய மனைவிமார்களோடு அவர்கள் இருந்த அந்த நடவடிக்கைகள் என்பது, அவர்கள் நடந்து கொண்ட முறை என்பது அவ்வளவு அற்புதமான முறை. இப்ப இன்றைக்கு பெண்கள் ஆண்களின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், குறைகள் அதிகமாக என்னன்னா, எங்களுக்குன்னு நேரம் ஒதுக்குறதே கிடையாது. வேலைக்கு போறாரு, ஆனா வேலைக்கு போனார்னா அவர் வீட்டுக்கு வராரு, வந்தார்னா செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எங்க கூட பேசுறதே கிடையாது, என் கூட நேரம் செலவழிக்கிறதே கிடையாது, என் கூட கொஞ்சம் ஆறுதலாக பேசுவது கிடையாது. இப்படி இது மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு அதிகமான விவாகரத்துக்கு காரணமாக இது அமைந்திருக்குது. என் கூட பேசுறது கிடையாது, எப்ப பார்த்தாலும் செல்போனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, செல்போன்ல தான் இருக்குது என்று ஒரு கட்டத்தில் எங்கே போய் இது விடுதுன்னா சந்தேகத்துல போய் விட்டுருது. என் கூட பேசல, என் கூட நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறாரு, போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இந்த போன்ல என்ன இருக்குது? இவர் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாரு? ஏதோ இவருக்கு ஜனாதிபதிட்ட இருந்து கால் போன் வர மாதிரியும், இவருக்கு ஒரு அரசாங்க ரகசியங்கள், ராணுவ ரகசியம் இவருக்கு சொல்லப்படுற மாதிரியும் போன் வந்த உடனே எழுந்திருச்சு அப்படியே போவார். போன உடனே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிற பெண்ணுக்குடைய மனசுல என்ன தோணும்? ஆஹா, என்னடா இது, நம்ம கூட இருந்துகிட்டு இருந்தாரு, போன் வந்த உடனே ஆள் எஸ் ஆகுறார, என்னமோ இருக்கு, நம்மள்ட்டையும் பேசுறது இல்ல, எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என்னமோ இருக்குதே அப்படின்னு தோணும். இப்ப இந்த நேரத்துல கணவன் மனைவியினுடைய உறவு விஷயத்தில் எப்படி இருக்கணும்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும். வெளிப்படைத்தன்மை இருக்கணும். வெளிப்படைத்தன்மை என்ன? போன் பேசும் பொழுது இவங்க தான் பேசுறாங்கிறது இவர்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நம்முடைய நடவடிக்கை இருக்கணும். சந்தேகம் வருவதை போல நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. சில பேரை பார்க்கலாம், போனுக்கு பாஸ்வேர்டு போட்டிருப்பாரு, சரிங்களாம், அதை கூட சரிங்களாம் ஏத்துக்கலாம், அதுவும் மனைவி கேட்ட சொல்லணும். அது ஏன் பாஸ்வேர்டை கேட்கறான்னா அப்ப உன்ட்ட ஏதோ இருக்குதுன்னு மனைவிக்கு தெரியும். அவளுக்கு அப்படிதான் தோணும். இயற்கையாக அப்படித்தான் எல்லா மனிதனுக்கும் தோணும். சில பேரை பார்க்கலாம், போனுக்கு லாக்கு போட்டிருப்பாரு, கேலரிக்கு லாக்கு போட்டிருப்பாரு, வாட்ஸ்அப்புக்கு தனி லாக்கு, பேஸ்புக்கு தனி லாக்கு, ஏன் இத்தனை லாக்க போட்டு என்னத்தை ஒழிக்கிற? இப்படித்தான் கடைசியில கேள்வி நிற்கும். அப்ப நம்முடைய செயல்பாடுகள் எந்த வகையிலையும் சந்தேகத்தை ஏற்படுத்தாத வகையில, மனைவிமார்கள் விரும்புகின்ற வகையில நம்முடைய செயல்பாடை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எப்படி அமைத்துக் கொள்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாட்டை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் போனாங்கன்னா ரசூலுல்லாஹோடு மனைவிமார்களாகிய நாங்கள் போவோம், சீட்டு குலுக்கி போடுவோம், யாருடைய பேர் வருகிறதோ அவங்க அந்த பயணத்துல ரசூலுல்லாஹோடு போவோம். அப்படி போகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் விளையாடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு ஓட்டப்பந்தயம் விளையாடினேன். விளையாடுகிற பொழுது அப்போது என்னுடைய உடல் மெலிந்த உடலாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் முந்திவிட்டேன். முந்திவிட்டு நான் ஜெயிச்சிட்டேன், ரசூலுல்லாஹ்வை நான் ஜெயிச்சிட்டேன். கொஞ்ச காலம் கழித்து இன்னொரு முறை நான் ரசூலுல்லாஹோடு பயணம் செய்ய போறேன். அப்போ நான் குண்டாயிட்டேன், என்னுடைய உடல் பருமனாகி விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன ஜெயிச்சிட்டாங்க, என்ன ஜெயிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சிரித்து கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஹாதிஹி பித்தில்க, இது அதற்கு சரியா பிடிச்சு, ஏற்கனவே நான் உன்கிட்ட தோத்தன்ல, இப்ப நான் உன்னை ஜெயிச்சிட்டேன், எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு, இப்படி ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்கங்கறாங்க. விளையாடி இருக்கிறாங்க, மனைவியோடு ஓடி பிடித்து விளையாடி இருக்கிறார்கள். இதில் தான் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு, காதல் அதிகரிக்கும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு அன்போக குடும்பம் நடத்தினார்கள் என்றால் அதற்கு காரணங்களில் ஒன்று இது போன்ற சின்ன சின்ன விளையாட்டுகள் அவர்களுக்கு மத்தியில இருந்தது. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இது மாதிரி நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை படிச்சேன், ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய மனைவியோடு விளையாண்டு இருக்கிறாங்க, வா விளையாடுவோன்னு போய் கேட்டு ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, திடீர்னு கிறுக்கு பிடிச்சிச்சு, ஆமா ஓடி ஆடுற வயசுல தானே இருக்கிறோம், போய் ஓரமா உட்காருவியா அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இப்படிலாம் இருக்கக்கூடாது. அவர் தன்னுடைய மனைவி என்றது சரி இவ்வளவு நாள் இல்ல புரிந்து கொண்டார், நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையை தெரிந்து கொண்டார், இப்போது நம்மை தேடி வந்திருக்கிறார், நாம் தானே வடிகால் என்று பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மைனஸ்களில் ஒண்ணு என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா கணவரை விட்டு தூரமாகி விடுவது. இதனாலேயே பல்வேறு புரிந்துணர்வு கோளாறுகள், பல மனநிலை கோளாறுகள், பல்வேறு விதமான அந்த நெருக்கம் தூரமாகிற பொழுது இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாசம், பிணைப்பு, அந்யோன்யம் தூரமாகி அவர்களுடைய மன வாழ்வில் விரிசல் ஏற்படுது. குழந்தை பிறந்துடுச்சுன்னா என்ன, குழந்தை பிறந்துட்டா பேசக்கூடாதா, அன்போடு நடந்து கொள்ளக்கூடாதா, அவர்களோடு அந்யோன்யமாக பழகக்கூடாதா, குழந்தை பிறந்துடுச்சுனாலே தூரமாயிடணும் என்கின்ற ஒரு மனோபக்குவத்துக்கு இன்றைக்கு பெண்கள் இருப்பதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கிறாங்க. மதீனா வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய வயதை யோசித்து பாருங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போகும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு 53 வயசு. 53 வயதுக்கு பின்னால் தன்னுடைய மனைவியோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளையாடி அன்பை பரிமாறி தன்னுடைய காதலோடு இருந்திருக்கிறார்கள் என்றால் இதுதானே ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, மன அமைதியை கொடுக்கும். அப்ப சந்தோஷமாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, கணவன் மனைவியினுடைய உறவுகள் சிறப்பதற்கு, ஒற்றுமையாக வாழ்வதற்கு வயதினுடைய எண்ணிக்கை தேவையில்லை, மனசுதான் காரணம். நம் மனதை சரிபடுத்தி கொண்டால் இங்கே மகிழ்ச்சிகள் கணவன் மனைவியினுடைய உறவுகளுக்கு மத்தியிலே சிறந்து விளங்கும். அப்ப இப்படி ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேலைகள்லாம், வெளி அலுவல்கள் எல்லாம் முடித்துட்டு வீட்டுக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கான யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தாருக்கு வீட்டு வேலைகளில் உதவியாக இருப்பாங்க. வீட்டு வேலை ஏதாவது இருந்தா கூட அதற்கு உதவியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம செய்யணும். அவர்களுக்கு சில வீட்டு வேலைகள்ல உதவிகரமாக இருந்தால் அதுவெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, வீட்டுக்கு வரும் பொழுதே நம்ம டென்ஷனோட தான் வருவோம். வரும் பொழுது சரி டென்ஷனா இருக்குது, டென்ஷன் தான், கவலை தான், கஷ்டம் தான், கொஞ்சம் தேஞ்சி களைச்சு போய் தான் வரோம். வருகின்ற பொழுது நம்ம கொஞ்சம் நம்முடைய சங்கடங்களை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி விட்டு நமக்கு மகிழ்ச்சி வேணும், நமக்கு சந்தோஷம் வேணும், மன அமைதி வேணும், நிம்மதி வேணும். அந்த நிம்மதி மனைவிடத்தில் தான் இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லிவிட்டது. அந்த நிம்மதியை பெறுவதற்கு அவளிடம் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறேன், என்னுடைய கவலைகள், என்னுடைய 1008 டென்ஷன்களையும் நான் போட்டு புதைத்து விடுகிறேன் என்று அவர்களோடு அந்யோன்யமாக இருந்து பாருங்க. கொஞ்சம் வீட்டு வேலையில பங்கெடுத்து, வேலையிலிருந்து வீட்டுக்கு வரீங்க, அவங்க ஒரு சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தேங்காய் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தேங்காவை கொஞ்சம் வெட்டி கொடுத்துக்கிட்டே நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் 1000 கவலைண்டு. அப்ப வரும் ஆறுதல் வார்த்தை உங்க மனைவிட்ட இருந்து அப்போது உங்களுக்கான ஆறுதல் வார்த்தைகள் வரும். சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க என்கின்ற வார்த்தை நாம் நெருக்கம் பாராட்டுகிற பொழுது அந்த மனைவியிடமிருந்து தன்னால் வரும். இப்படி எல்லாம் நம்ம நடந்துக்கிறோமா, இப்படியெல்லாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம வீட்டிலிருந்து வரும் பொழுது அவர்கள் கொட்டி தீர்க்கின்ற பொழுது கோபம் கொள்ளுகின்றோமே, கோபத்தினால் நம்முடைய திருமண வாழ்வு பிரிந்து விடுகின்ற அளவுக்கு பல்வேறு மனிதர்களுடைய செயல்பாடுகள் அமைகிறது. எல்லா குறைகளையும் பெண்களின் பக்கம் சாட்டாமல் நாமும் சற்று யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வே அப்படிதான் நமக்கு சொல்லிட்டாங்க, குறை இருக்குதுப்பா அவங்கள்ட்ட தப்பு இருக்கத்தான் செய்யுது, தப்பை ஏத்துக்கிட்டு நீ போ, விட்டு கொடுத்துட்டு போ. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாடம் நடத்தி விட்ட பிறகு 2 உறவுகளும் இதை புரிந்து கொண்டு நடக்கணும். உடனே பெண்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வே இப்படி சொல்லிட்டாங்க, நான் என்னன்னாலும் செய்யறேன் பாரு, எப்படினாலும் உன்னை கரைச்சு கொட்டுறேன் பாரு, உன்கிட்ட எல்லா கோபத்தையும் இறக்கி வைக்கிறேன் பாரு, இப்படி நடந்துட்டா போட்டிக்கு போட்டி என்கின்ற மனப்பான்மை வந்துட்டாலே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, கான இதா சல்லா ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை தொழுவாங்க. தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுபூஹ் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நான் விழித்துக் கொண்டிருந்தால் என்னோடு நேரம் ஒதுக்கி பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமே பேசுறது இல்லைங்கிறது தான். கணவர் என்னோடு பேசுவதில்லை அல்லது மனைவி என்னோடு பேசுவதில்லை. இந்த பேசுவது இல்லை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு வெடித்துக் கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியினுடைய உறவு தூரமாவதற்கு காரணம் முகம் கொடுத்து இருவரும் பேசுவதில்லை என்பது மிக முக்கிய காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுதுவிட்டு சுபூஹ் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் கொஞ்சம் நேரம் இருக்கும், நான் சுபூஹுக்காக எழுந்து அமர்ந்திருப்பேன். இந்த நேரம் இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் எங்களுடைய உறவை பலப்படுத்துகின்ற வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். பேசுறதுக்கு நேரம் கொடுக்கணும். பேசுறதுக்கு நேரம் கொடுத்தாலே இருவருடைய கஷ்டத்தையும் இருவரும் புரிந்து கொள்ளலாம். இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும், நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த பரஸ்பர பரிமாற்றம் இருவருக்கு மத்தியிலேயும் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி ஒரு பெண் ஆலோசனை சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபக்குவம் ஆண்களிடத்தில் இருக்கணும். நம்முடைய மனைவி இன்பம் துன்பத்தை நாம பரிமாறிக்கொள்கிறோம், பரிமாறிக்கொள்கிற பொழுது கஷ்டம் வருகிறது, கஷ்டத்தையும் நாம் பரிமாறிக்கொள்ளுகிற பொழுது அந்த பெண் ஒரு ஆலோசனை சொன்னால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் உனக்கெல்லாம் தெரியுமா, பேசாம வாயை மூடிட்டு வீட்டுல கிடக்கிற உனக்கு என்ன தெரியும், இப்படி போயிட்டோம்னா நாம அவர்களுக்கான கருத்துக்கு மதிப்பளிக்கவில்லை, நாம அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கவில்லை என்றால் நம்முடைய உறவு தூரமாகத்தான் செய்யும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பாருங்க, ஹுதைபியா உடன்படிக்கை முடியுது, மிகப்பெரிய வருத்தம், சஹாபாக்கள் மிகப்பெரிய மனசோர்வுல இருக்கிறாங்க. என்னடா ஹஜ் செய்யலான்னு வந்தோம், உம்ரா செய்யலான்னு வந்தோம், நம்மளால செய்ய முடியாம இணை வைப்பாளர்களால் தடுக்கப்பட்டு விட்டோமே, இப்படியான மன வருத்தம் இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு கட்டளை போடுறாங்க, உங்களுடைய பழிப்பிராணிகளை எல்லாம் அறுத்து விட்டு நீங்கள் மலித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தலையை மலிச்சிங்கிறாங்க. ஹஜ் செய்யறதுக்காக போறோம், தடுக்கப்பட்டுட்டோம், கொண்டு வந்த அந்த பழிப்பிராணி இருக்குது, அதை அறுத்து விட்டு உங்கள் தலையை மலித்துக் கொள்ளுங்கள், மொட்டை அடித்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கவலை, வந்தோம் வழிபாடு செய்வதற்கு வந்தோம், இணை வைப்பாளர்கள் தடுக்கப்பட்டுட்டோம்னு கவலை. ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்லி பார்க்கறாங்க, யாருமே எழுந்திருக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்துருச்சு, என்னடா நம்ம சொல்லி யாருமே கேட்கலைன்னு. நபிகள் நாயகம் கவலையோடு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் தன்னுடைய மனைவியிடம் சொல்லுகிறார்கள். மனைவி ஒரு ஆலோசனை சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதையுமே பேசாம அவங்க முன்னாடி போய் நீங்க உங்களுடைய பழிப்பிராணியை அடுத்து விட்டு உங்கள் தலையை நீங்கள் மலித்துக் கொள்ளுங்கள், ஆட்டோமேட்டிக்கா அவங்க செய்வாங்கிறாங்க. மனைவி சொன்ன ஆலோசனையை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதே போன்று செய்யறாங்க. அதே மாதிரி நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹ் செஞ்சதை பார்த்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு உனக்கு என்ன தெரியும், பேசாம வாய முடிக்கிட்டு உனக்கு வீட்டுல இருக்கிற உனக்கு, இப்படி ரசூலுல்லாஹ் பேசல. மனைவி ஒரு ஆலோசனையை சொல்லுகின்ற பொழுது அந்த ஆலோசனைக்கு மதிப்பளித்து அந்த கருத்துக்கு மதிப்பளித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பண்பும் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இதுவெல்லாம் காட்டுகிறது. அடுத்ததாக இறுதியாக இன்றைக்கு கணவன் மனைவியினுடைய உறவுல மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகின்ற விஷயம் என்னன்னா, இந்த மாமனார் மாமியார்ங்கிற உறவு. கணவனுடைய பெற்றோரை நான் கவனிக்கணுமா, கணவருடைய பெற்றோரை நான் ஏன் கவனிக்கணும், இப்படி இந்த பார்வை இன்றைக்கு அதிகமான பிரச்சனைகளை உருவாக்குகிறது. கணவருடைய பெற்றோருக்கு அவர்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களையும் பராமரிக்க வேண்டும் என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்வது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள், அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் அவள் விசாரிக்கப்படுவாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி என்கின்ற பொழுது அந்த கணவனுடைய வீட்டில் இருக்கின்ற அவருடைய பெற்றோரையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம உணரணும். இதற்கு நேரடியாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இந்த பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கொடுத்ததிலிருந்தே பெண்கள் இந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மல்லம் யர்ஹம் சகீரனா வ யஅரிஃப் ஹக்க கபீரினா, சிறியவருக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ, சின்ன பிள்ளைங்களுக்கு யார் இரக்கம் காட்டலையோ, பெரியவர்களுடைய கண்ணியத்தை யார் உணர்ந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை. பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் நம்மை சார்ந்தவர் இல்லை,
பெரியவர்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு உரிய கண்ணியத்தை கொடுக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர் இல்லைங்கிறாங்க. பொதுவாகவே பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது நம்முடைய இல்லத்திலேயே இருக்கின்ற நம்முடைய கணவனுடைய பெற்றோரை கவனிக்க வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை பெண்கள் உணரணும். ஆனா இன்றைக்கு சினிமாக்கள்லையும் சீரியல்கள்லையும் பெண்ணுடைய தாய் அவங்க மாமியார்கிட்ட இருந்து வரும் பொழுது அவங்க சில நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வருவாங்க. ஆனா இவங்க ஒரு கணவனுடைய தாய் அவங்க மாமியார் அந்தஸ்துக்கு வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலைகீழாக மாறிடுவாங்க. எதையெல்லாம் அவங்க குறையா சொல்லிட்டு வந்தாங்களோ இவங்க அப்படியே மாறிடுறத பார்க்கலாம். அப்ப இந்த மாமியார் மருமகள் என்கின்ற அந்த உறவு என்பது மிகுந்த விரிசல் அடைந்த உறவாக இருக்கிறது. அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த பெண்கள் செயல்பட்டு விட்டால், அவர்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து செயல்பட்டு விட்டால் இந்த கணவன் மனைவி உறவு சிறக்கும். ஏன்னா கணவன் மனைவி உறவுள்ள பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு காரணம் என் தாயா மனைவியா இந்த ரெண்டுத்துக்கு மத்தியில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் என்பதுதான் பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்குது. மாமனார் மாமியாரும் மருமகளை புரிந்து கொண்டு நடக்கணும். நம்முடைய மருமக நம்ம மகனை திருமணம் முடித்திருக்கிறாள், அவளுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்கணும், அவளுக்கு உண்டான உரிமையை கொடுக்கணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். மருமகள்களும் பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, நம்முடைய கணவரை பெற்றெடுத்தவர்கள், அவர்களுடைய கண்ணியத்தை உணரணும். உணர்ந்து இந்த புரிந்துணர்வோடு நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. அப்ப இதுவெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விஷயங்கள். மிக சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த திருமண உறவை பலப்படுத்துவதற்கு எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, என்னென்ன வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு வார காலமாக மார்க்கம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழாக நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, கவலைகளை மறப்பதற்கு, தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தறிவதற்கு, தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு, அதே போல அடுத்தவர் உணர்வை புரிந்து கொள்வதற்கு இதுவெல்லாம் என்னென்ன மார்க்கம் வழிமுறைகளை சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய உறவுகளை பலப்படுத்தி நிம்மதியோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்று பிரார்த்தித்து எனது இந்த தொடரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.